ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் தான். சம்டைம்ஸ் நினைப்போம், இதுக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அந்த மாதிரி சென்டென்சஸ் என்ன, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா. சம்டைம்ஸ் நமக்கு பயத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை. அப்போ அந்த கையும் ஓடலை காலும் ஓடலை அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஃப்ளஸ்டர்ட். ஐ வாஸ் ஃப்ளஸ்டர்ட் வென் ஐ சா மை எக்ஸாம் பேப்பர். என்னுடைய எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஐ வாஸ் ஃப்ளஸ்டர்ட் வென் ஐ சா மை எக்ஸாம் பேப்பர். சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம், இனிமேல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, இந்த மேட்டர் பற்றி இனிமேல் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா. அதுக்கு என்ன வார்த்தை ஆக்சுவலாக இங்கிலீஷ்லனா டசண்டா. இது லாட்டின் வேர்டு, இட் இஸ் borrowed ஃப்ரம் லாட்டின். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஓல்டு ஃபேமிலி சீக்ரெட்ஸ் ஆஃபன் ரிமைன் அஸ் டசண்டா. அதாவது நம்ம ஃபேமிலியில் குடும்பத்தில் உள்ள பழைய சீக்ரெட்லாம் இனிமேல் அதை பற்றி நம்ம யாரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த இடத்துல டசண்டா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கும், அந்நேரம் யாராவது இதையும் சேர்த்து சரியா அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம்? எனக்கு தலைக்கு மேலே வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. இந்த தலைக்கு மேலே வேலை இருக்குது, அதாவது ஓவர்லோடு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஸ்வாம்ப்ட். ஐ ஆம் ஸ்வாம்ப்ட் வித் ஒர்க். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, இதை நம்ம கண்டிப்பாக கேட்போம். ஹவு டு ஐ லுக் டு யூ? என்னை பார்த்தா உனக்கு என்ன இளிச்ச வாயன் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்போம். அந்த இளிச்ச வாயன் அப்படிங்கிறதுக்கு கலிபிள். டு ஐ லுக் தட் கலிபிள்? இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ட்ரை யுவர் ட்ரிக்ஸ் ஆன் மீ. தூக்கம், சிரிப்பு, கொட்டாவி இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. ஸோ அந்த அடக்க முடியலை அதுக்கு என்ன வேர்டுனா ஸ்டிஃபில். ஐ குடன்ட் ஸ்டிஃபில் மை லாஃபர். என்னால் என்னுடைய சிரிப்பை அடக்க முடியலை. ஹீ ஸ்டிஃபில்ட் அ யான் டியூரிங் த மீட்டிங். அந்த மீட்டிங்கோடு அவள் கொட்டாவி விடுறத அடக்கிக்கிட்டா. ஸ்டிஃபில்டு, அடக்க முடியலைன்னா குடன்ட் ஸ்டிஃபில். ஓகே, என்ன வியர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, hereafter use these sentences in your practical life. Thank you.